சென்னை வியாசர்பாடி பெரம்பூர் நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீர் 3 நாட்களாகியும் அகற்றப்படாததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, 3 நாட்களாகியும் அங்க இருக்கக்கூடிய நீர் அகற்றப்படல. இது மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கா? அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? பொதுமக்களுடைய பிரதான குற்றச்சாட்டு என்னவாக இருக்கு? ஷியாம், வணக்கம். டிட்வா புயல் வலுவடைந்த போதிலும் கூட நேற்றைய தினம் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. அந்த கனமழையின் தாக்கத்தினால வியாசர்பாடி, பெரம்பூர் நெடுஞ்சாலை, பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் முட்டி அளவு தேங்கி நின்றது. நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய பெரம்பூர் நெடுஞ்சாலை பகுதி. இந்த நெடுஞ்சாலை முழுவதுமாக, அதாவது உயரத்தாழ 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மழைநீர் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. இங்கே வழக்கமாகவே இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் இருக்கிறது. இது வழியாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதாவது இந்த பகுதி, அதாவது நம்ம நின்று கொண்டிருந்த இந்த இடதுபுறத்தில் தான் ஜீவா ரயில் நிலையம் இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்திற்கு பாலத்தின் வழியாக, இரும்பு பாலம் வழியாக செல்லக்கூடியவர்களும் இங்கே கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். நான் நின்று கொண்டிருந்த பகுதியில் முட்டி அளவிற்கு தற்பொழுது மழைநீர் நின்று கொண்டிருக்கிறது. நேற்றைய தினமே நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். நேற்றைய அளவை விட தற்பொழுது நீர் தேங்கி இருக்கக்கூடிய அளவு சற்று குறைந்திருந்தாலும் கூட முழுமையாக குறையவில்லை. இங்கே தினம் தினம் இருசக்கர வாகனத்திலும் நடந்து செல்லக்கூடியவர்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகதால இந்த பாதையை பலர் பயன்படுத்தாமல் மாற்று பாதையை பயன்படுத்துகிறார்கள். எனவே பிரதான சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் இதனால ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. பள்ளி மாணவர்கள் விடுமுறையின் காரணமாக இங்கே இந்த நீரிலே விளையாடி வருகிறார்கள். இங்கே நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், இந்த மழைக்காலம் என்றாலே பல்வேறு தொற்று நோய்கள் பரவக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நிலையில இந்த தேங்கி நிற்கக்கூடிய இந்த குட்டை போல தேங்கக்கூடிய நீரிலே பள்ளி மாணவர்கள் விளையாடுவது காரணத்தினால இங்க நோய் தொற்று அபாயம் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையும் இருக்கிறது. அதே போல வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இருசக்கர வாகனம், ஆட்டோ மற்றும் கார்கள் செல்லக்கூடியவர்கள் இங்கே பாதிப்படைந்திருக்கிறார்கள். இருசக்கர வாகனங்கள் பழுதடைந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது. காரணம், இந்த இன்ஜின் அளவிற்கு இங்கே சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் நிற்பதால இந்த வாகனங்களும் பழுதாகி நிற்கிறது. தமிழ்நாடு அரசு முன்னெடுத்த மழைநீர் வடிகால் பணிகள் பல இடங்களில் உடனடியாக பலனளித்திருப்பதை காண முடியுது. ஆனால் தாழ்வான பகுதிகளில் தொடர் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான பகுதிகளில் உள்ள தாழ்வான சாலைகள் நீரில் மூழ்கி இருக்கிறது. இதனால எங்கு மேடு இருக்கிறது, எங்கு பள்ளம் இருக்கிறது என்று தெரியாத ஒரு சூழல்ல வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆங்காங்கே சில வாகனங்களும் பழுதடைந்தும் காணப்படுகிறது. இப்பொழுது இந்த மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் இங்கே தொய்வடைந்திருக்குது என்று கூறலாம். காரணம், பல்வேறு பகுதிகளில் நீர் வடிந்திருந்தாலும் கூட 3 நாட்களாக இந்த நீர் முழுமையாக வடியாததுக்கு காரணம் இந்த மீட்பு பணி தொய்வடைந்ததே காணலாம். இங்க கண்ணு கெட்டிய தூரங்கள் இந்த நீரை அகற்றுவதற்காக எந்த குழாயும் அமைக்கப்படவில்லை. இங்க ஒவ்வொரு தெருக்களிலும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20-30 தெருக்கள் இருக்கிறது. இந்த தெருக்கள் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. 3 நாட்களாக தேங்கியிருக்கக்கூடிய நீர் அகற்றப்படவில்லை அப்படிங்கறத செய்தியா நாம வெளியிட்டிருக்கோம். மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கள விவரங்களுக்கு நன்றி ஜெரி.